சென்னை மெரினால இப்ப சூப்பரா ஒரு ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. ஏற்கனவே இந்த ஸ்விம்மிங் பூல் பத்தி நம்ம அங்க இருந்தே லைவ் பண்ணிருந்தோம், கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்ப இன்னைக்கு அதை திறக்கவும் போறாங்க. யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்மளோட டெபியூட்டி சிஎம் உதயநிதி தான் திறக்க போறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அது பத்தின விவரங்களை நமக்கு வழங்குறதுக்காக ரிப்போர்ட்டர் சுகன்யா நம்ம கூட லைவ்ல இணையறாங்க. சுகன்யா, ஏற்கனவே ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இப்ப இன்னும் என்னென்ன புது புது ஆட் ஆன்ஸ் எல்லாம் அங்க இருக்கு? அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கு சுகன்யா? பிரியதர்ஷினி, முதல்ல நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலோட வரலாறு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஏதோ இன்னைக்கு நேத்து உருவாக்கப்பட்ட ஸ்விம்மிங் பூல் கிடையாது. 1942 இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்துல பிரிட்டிஷ் படை வீரர்கள் குளிக்கிறதுக்காக அப்போவே உருவாக்கப்பட்ட ஸ்விம்மிங் பூல். அதுக்கப்புறம் இது இந்திய விடுதலைக்கு பிறகு 1947 ஆகஸ்டுக்கு அப்புறமே இது சென்னை மாநகராட்சியோடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளாக இந்த பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூல் சென்னை மாநகராட்சியோடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் லீஸுக்கு இருந்தது. ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இவங்க லீஸ்க்கு கொடுத்திருந்ததை முடிச்சுட்டு இனிமே டைரக்ட் கண்ட்ரோலே சென்னை மாநகராட்சியே எடுத்துட்டு இருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை மாநகராட்சியோட கட்டுப்பாட்டுல இருந்ததுதான். ஒரு 4-5 இயர்ஸ் நடுவுல லீஸுக்கு போயிட்டு மறுபடியும் இப்ப சென்னை மாநகராட்சியோட கட்டுப்பாட்டுக்கே வந்திருக்கு. இந்தியாவிலேயே இன்னும் சொல்லணும் அப்படின்னா அரசின் கட்டுப்பாட்டில், அதாவது சென்னை மாநகராட்சி மாதிரியான ஒரு அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இது அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா 100 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்டது. இதோடைய ஆழம் 3.5 அடி. குறைந்தபட்ச ஆழம் 3.5 அடி, அதிகபட்ச ஆழம் 5 அடி அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ஒப்பந்ததாரர்கிட்ட இருந்து அரசுக்கு மாறின பிறகு அவங்க நிறைய இங்க ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்தது, இந்த நடைபாதைகள் டேமேஜ் ஆயிருந்தது, இங்க இருக்கக்கூடிய நிறைய மின் விளக்குகள் டேமேஜ் ஆயிருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூலையே ஃபுல்லா கிளீன் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் இங்க கொண்டு நிறைய டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் 1,37,00,000 ரூபாய் செலவுல பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதங்களுக்குள்ளாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகஸ்ட் மாதத்துல இத பார்வையிட்டு போயிருந்தாரு. உடனடியாகவே இப்போ இது ரெடியாகி தற்போது இந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே இப்போ மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்குது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் சாயந்தரம் 6 மணிக்கு இதை திறந்து வைக்க போறாங்க. நீங்க பார்க்கலாம் பிரியதர்ஷினி, முற்றிலும் இது ஒரு பழைய 77 ஆண்டுகால வரலாறு கொண்ட ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம புதுசு மாதிரியே அப்படியே ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய வண்ண ஓவியங்களை கொண்டு இந்த இடத்தை அலங்கரிச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், நிறைய வண்ண வண்ண மீன்கள், டால்பின்ஸ், நிறைய படகு, புலி, மான், இந்த மாதிரி நிறைய உருவங்கள். குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, கலர் கலரா பார்த்தா பிடிக்குமோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பூக்கள், செம்பருத்தி பூ, ரோஜா பூ, மல்லிப்பூ, குருவிகள், பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லா கொண்டு இந்த இடத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு நாளையில இருந்தே மக்கள் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு அனுமதிக்கிறாங்க. காலையில 5:30 மணில இருந்து ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலை பொதுமக்கள் பயன்படுத்தலாம். 1 ஹவருக்கு 50 ரூபாய் நேரடியா கட்டணம் செலுத்த வேண்டியவங்க 1 ஹவருக்கு 50 ரூபாய் கட்டணம். சென்னை மாநகராட்சி கொடுக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்துறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சென்னை மாநகராட்சி. அவங்க 40 ரூபாய் பே பண்ணா போதும். எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்கான டைம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5:30 மணில இருந்து 7:30 மணில, குறிப்பா 8:30 மணில இருந்து காலையில 9:30 மணி வரைக்குமான டைம் பெண்கள் எடுத்துக்கலாம். 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே அவங்க அனுமதிக்கிறது இல்ல. 12 வயதுல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 30 ரூபாய் மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அவங்களும் QR கோடை பயன்படுத்தி பண்றவங்களுக்கு 25 ரூபாய் தான் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை முதல் எல்லாருமே மறுபடியும் இந்த ஸ்விம்மிங் பூலை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணலாம். பிரியதர்ஷினி, நிச்சயமா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இனி மெரினா பீச்சை மட்டும் என்ஜாய் பண்ண வேண்டாம், கூடவே சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்லையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுது. பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. மக்களுக்கும் இதே மாதிரி இருக்கும், கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகன்யா.